ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் பே டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எப்படி பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்கள் ஏதாவது பை பண்ணியிருப்பேங்க கடையில், இல்லை ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஃப்ரெண்டுக்கு அமௌண்ட் அனுப்பியிருப்பீங்க. அது ஒரு ஹிஸ்ட்ரியாக ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு உங்கள் ஸ்டோரேஜில். அது நம்ம எப்படி வந்து பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே போல் பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் ப்ளே இது மாதிரிலாம் எப்படி பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் நியூஸில் நாங்கள் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பாருங்க, நம்ம ப்ரொஃபைல் ஐக்கானுக்கு வட்டம் போட்டு அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. இதில் லாஸ்ட்டாக பாருங்கள், மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம கூகுள் அக்கௌண்ட் பேஜ் போயிடுவோம். இதில் ஹோம், பர்சனல் இன்ஃபோ, டேட்டா அண்ட் ப்ரைவசி அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரியாக இருக்குது. அப்படி லெஃப்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டாக வருங்க. அப்படி பாருங்க, ஹோமு, பர்சனல் இன்ஃபோ, டேட்டா அண்ட் ப்ரைவசி, செக்யூரிட்டி, இது மாதிரி ஒவ்வொன்றா வருது. நீங்கள் அப்படியே லெஃப்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்படியே நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் வருங்க, பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்க, நான் மார்க் பண்ணி கூட கட்டுறேன், அதை கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள், கூகுள் பே எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆமாங்க, மேலே இருக்குது பாருங்க, கூகுள் பே எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்கு. அதில் மேனேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த மேனேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் ஒரு பேஜ் வருங்க, அதாவது இதில் ஹிஸ்ட்ரி வருங்க. கூகுள் பேவோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட் பண்ண எல்லாமே இருக்குது. மேலே டெலிட்னு சொல்லி இருக்குது. அதில் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் ஹவர், லாஸ்ட் டே, ஆல்வேஸ். உங்களுக்கு எப்படி டெலிட் பண்ணணுமோ அப்படி. நீங்கள் இந்த கடைசி டிரான்சாக்ஷன் மட்டும் பண்ணோன்னா நீங்கள் லாஸ்ட் ஹவர் கொடுத்து பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு நாள் இந்த லாஸ்ட் ஹவர் மட்டும் பண்ணோன்னா அந்த லாஸ்ட் டே கொடுத்துக்கலாம். இல்லை எப்போவுமே எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஆல்வேஸ், ஒவ்வொரு மொபைல் ஆல் டைம்னு இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எது கொடுத்தாலும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த முன்னாடி பேஜ்லேயே பாருங்க, இதுலேயே ஒவ்வொரு இன்டூ மார்க் இருக்குது. ஆமாங்க, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பொறுத்தவரையும் இன்டூ மார்க் இருக்குது. அந்த இன்டூ மார்க் கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். இது மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் கூகுள் பேவில் இருக்கிற டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெலிட் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெலிஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஒவ்வொரு இன்டூ மார்க் கொடுக்குற போதுமே நம்மளுக்கு இந்த டெலிஷன் கம்ப்ளீட்டட்னு வரும். நீங்கள் இதில் எந்தெந்த பேமெண்ட் வேண்டாமோ அந்தந்த டிரான்சாக்ஷன் மட்டும் டெலிட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பப்பட்டது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதே போல் ஃப்ளிப்கார்ட்டு, பேடிஎம், கூகுள் ப்ளே இதெல்லாம் எப்படி டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லி தனியாக வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தட்டியாக வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ஒரு மோடி தருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.